உங்களுக்கு இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிற ஆள் லவர் தான் செய்வாருண்ணே. என்ன தாரணியக்கா என்ன மேக்கப் முடிஞ்சா என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வரவேற்று கேக் வாழைப்பழம் அனைத்துமே கொண்டு வந்திருக்காங்க. கைதட்டுங்க. வணக்கம் வியூவர்ஸ், நாங்கள் போக போகிறோம் கீ பர்த்டே ஒன்றுக்கு போக போகிறோம். வந்தாரமூலைக்கு போக போகிறோம். வந்தாரமூலைக்கு போயிட்டுது கீ பர்த்டே, ஒரு லேடியோட கீ பர்த்டே தான். தம்பி சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த லேடியோட கீ பர்த்டே தான். இப்போ நீங்கள் பார்த்திக்க மாட்டேன், கேமராமேனே இன்னொரு ஆள் இருக்காரு, நானும் அவரும் சேர்ந்த போகிறேன். ரெண்டா வீடியோவும் ஃபோட்டோவும் வந்து கேட்டியாங்க, அதை தான் செய்ய போகிறோம். அந்த பிள்ளையும் போயிட்டு ஒரு ப்ளாக் கொண்டு எடுத்து போடுவோம். அந்த லொக்கேஷனை காட்டு எலிமெண்டா மேலே காட்டுறோம். அது அல்வம் செஞ்சுட்டு அந்த அல்வத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். அல்வா வீடியோ வந்து அன்பாக்சிங் நிறைய வீடியோ போடுறோம், அதையும் பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்டும் வந்து எங்களை ஒரு வேல்யூபுல் ஆகும். ஓகே, போகிற இடத்தையும் பார்ப்போம். அப்படி வாங்க நம்ம சந்திப்போம். வாங்க, வழியில் நிற்கிறோம். ஓகே, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இப்போ அடுத்த தாண்டி போயிட்டு அவங்களுக்கு கோல் அடிப்போம் இந்த மாதிரி என்று யூனிவர்சிட்டி. ஹலோ, ஓ நாங்கள் அந்த கேம்பஸை தாண்டி வந்துட்டோம். இந்த அனுஷ்கா ஜுவல்லரிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அதெல்லாம் தாண்டி வாங்க, வந்தாரமுல மார்க்கெட் அடி வாங்க. வந்தாரமுல மார்க்கெட்டா? மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே கடற்கரை பகுதிக்கு. ஓகே ஓகே, நாங்கள் கேட்டுட்டு வரோம். ஓகே, எடுத்து வாங்க. எடுங்க, வேறு என்ன தேவை? தேவையா எடுத்து வாங்க, நான் பார்ப்போம். சரி, ஏற்கனவே தலையடிக்கு இது வேறு. தலையடி என்றாலும் சரி, என்னென்றாலும் சரி, தொழிலாக செய்யுங்களா? என்ன தொழிலாக தான் செய்யணும். கடிஞ்ச க்ளோஸ்அப்பில் உடனே எடுக்காதீங்க, நல்லா இருக்க மாட்டேன். சரி, எல்லா பொருளையும் வந்து எடுத்துட்டோம். இது பலூனால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான அலங்காரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்வரவு ஆகுக. ஓகே மக்களே, அங்கே வந்துட்டோம். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சி உள்ளபடி போ. ஹாய், ஹலோ. எங்கே உள்ளதானே? உள்ளவே தான். ஓமோ என்னம்மா? உடஞ்சிட்டா? பார்த்தீங்களா, பாலன் உடஞ்சிட்டு எவ்வளோ அழகா சொல்கிறாரு. கமலினி. ஓகே, கமலினி அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். என்ன தாரணியக்கா என்ன மேக்கப் முடிஞ்சா என்ன? கொஞ்சம் கதைச்சிட்டு போவோம். நாங்கள் வந்தால் கதைச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். நாங்கள் 3 பேர் போயிடுவோம். 2 பேர் ஆகுது நினைப்பாங்க. நாங்கள் 3 பேர் போகிறோம். கேக்கா இல்லை, கூட செலவழிக்காங்க. அதுக்காக வேண்டிய நான் 2 பேரை காருக்குள்ளே நிப்பாட்டி வந்தேன். இன்னும் 2 பேரை காருக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலாம். வாங்க. என்ன பேர் உங்களோட பேர் தெரியுமா? அம்மாங்க. அம்மா விலங்கல்ல. சரியா புரியுது இல்லை அவர் கதைக்கிறது. மழலை பேச்சு தானே, மழலை பேச்சு சில நேரம் புரியாது. பரவாயில்ல. ஓகே, பாய். பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வரவேற்று கேக் வாழைப்பழம் அனைத்துமே கொண்டு வந்திருக்காங்க. இருந்தபோதும் எங்களுக்கு முதல்ல அவங்க வந்துட்டாங்க. சாப்பாடு இல்லை, இன்றைக்கி அவருக்கு சாப்பாடு இல்லை. ஓகே, நன்றி. கேக் சாப்பிட்றோம் இன்றைக்கி நாங்கள் பாருங்க. வாழைப்பழம் கட்டாயம் சாப்பிடணும். நீங்கள் வாழைப்பழம் கட்டாயம் சாப்பிடுவோம். அப்படி இல்லை, கட்டாயம் சாப்பிட்டு தானே வேணும். என்ன விதையா கேக் கட் பண்ணுறதுக்கு அந்த கத்தி? ரைட். ஓ வாங்க, நம்ம காய்ப்போம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தானே பர்த்டே?
21வது பர்த்டே இந்த பிள்ளைக்கு தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் வீடியோ ஷூட்டும் எடுக்க வந்து என்ன பேர் என்று சொல்லுன்னா கமலினி ஏன்னா கமலினி தானே கமலினியா இல்லை கமலியா கமலினி ஃபுல் நேம் வீட்டில் கூப்பிட்றேன் சானுக்கு இன்றைக்கு பர்த்டே ஒரு பாட்டு படிக்கணுமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சானு 2 பேர் இருக்கீங்க அதால இந்த பேரை நம்ம சொல்றேன் கை தட்டுங்க நான் இதே வரேன் ஓகே நம்ம சானு கூட ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசிக்கொள்வோம் இந்த பிள்ளை தான் ஹாப்பி பர்த்டே பிள்ளை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹவு டு யூ ஃபீல் எப்படி உங்களோட ஹாப்பி பர்த்டே எப்படி சந்தோஷகரமாக இருக்குதா என்ன சொல்லுங்கள் ரொம்ப பிரச்சனை இல்லை ஹாப்பியாக இருக்க வேணும் இதே போல் எந்த நாள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மட்டும் நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக எங்களுடைய ஸ்டூடியோ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நைட் எத்தனை மணி நிதிர பண்ணீங்க 12 மணிக்கு காலையில் எத்தனை மணிக்கு மேக்கப் காரை எழுப்பி விட்டாவும் 6 மணிக்கு தான் எழுப்பி விட்டிக்கா சில இடத்துல நாங்கள் போகிற இடத்துல 1 மணிக்கு 2 மணிக்கு எழுப்புவாங்க ஆனால் இவங்களுக்கு 6 மணிக்கு தான் எழுப்பி விட்டிக்காவும் பரவாயில்ல எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க எனக்கே விளங்குது இல்லை சனத்துக்கு விளங்காது மக்களுக்கு விளங்கு தெரியாது அம்மா தான் சொல்லி அவங்க அம்மா தான் நான் சொல்லியிருக்கிறாவோ எத்தனை பேருக்குன்னு தெரியாது சொந்த வந்த எல்லாரும் சொல்லிப்பாங்கண்ணே அவள் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாவும் இந்த பிள்ளை ஓகே பிரச்சனையில் விடுவோம் வாரம் ரோனை விட போகிறோம் எல்லாம் தெரிஞ்சு தான் வேணும் தம்பியோடியா ஓகே பறக்க விட்டுட்டேன் ஃபுல்லாகவே ஒரு ஷோட்டு ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் வியூவில் பாருங்க நடுவில் ஒரு வீடு தான் தெரியுது போல் 1-2 வீடுகள் நிறைய வீடுகள் இல்லை அழகாக இருக்கிறது வளர்ச்சி எல்லாமே தரிசு நிலங்களாக காணப்படுது என்ன மஜா மக்கள் ஃபுல்லாக தரிசு நிலங்களாக தான் காணப்படுது மேலிருந்து பார்க்கல காணப்படுது அந்த நாங்கள் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது அந்த சிறுவர்களுக்காக மற்ற மகிழ்ச்சியாக இருக்குது அலாதியான சந்தோஷம் சொல்லுவாங்க அங்கே பாருங்க கையை காட்டி ஆக்கள்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க டாட்டான்னு சொல்லி கொண்டிருக்காங்க ஓகே நம்ம ட்ரோன் வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இறக்கியாச்சு ஃபோட்டோஷூட் வழியில் நடக்குது அதையும் ஒரு காட்டி தருவாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடத்துல எல்லோரும் எங்களை வளைச்சி ட்ரோனை காட்டின உடனே எல்லோரும் வளைச்சி வந்துட்டாங்க இப்போ 2 சிறார்கள் இருக்காங்க இவங்க ட்வின்ஸ் ஆண்டு தெரியல கதைச்சி பார்ப்போம் பிள்ளையோட பேர் என்ன வைஷ்ணவி எத்தனை வயசு 9 வயசு உங்களோட பேர் என்னம்மா எத்தனை வயசு 5 வயசா 2 பேரும் அக்கா தங்கச்சா எவ்வளோத்துக்குள்ள இருக்கிற நீங்கள் எந்த ஊர் பக்கத்தில் தானா இந்த வீடு தானா ஸ்கூலுக்கு போகிறீங்களா என்ன கிளாஸ் படிக்கீங்க இல்லை எத்தனையாம் தரம் படிக்கிறீங்க 4ஆம் தரம் நீங்கள் எத்தனையாம் தரம் படிக்கீங்க என்னது எத்தனை தரம் படிக்கீங்க ஸ்கூலுக்கு போகிறலையா நேசரிக்கு போகிறீங்களா 2 பேருக்கு ஒரே மாதிரி உடுப்படுத்திருக்கீங்க யார் தச்சதா வாங்கினதா தாரணி ஆண்டியா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்தோன்னே எங்களை வரவேற்றவங்க அவங்க தான் தாரணி ஆண்டி தான் 2 பேரும் தச்சிருக்காங்க என்ன காசு எடுத்தவங்களா இல்லை ஃப்ரீயாக தச்சு தந்தவங்களா காசு தானே ஆண்டி அவங்களுக்கு என்ன அப்போ மகளுக்கு காசு எடுக்கலாமா நீங்கள் கேட்கல என்ன ஆண்டி நீங்கள் காசு எங்கள்கிட்ட எடுத்துருக்கீங்கண்டு என்ன எவ்வளோ காசு எடுத்தவங்க உங்களுக்கு தெரியுமா இது என்ன சொல்கிற அலஸ்பெண்ட் கூட அவங்களா வாங்கி தந்த உங்களுக்கு அது 2 நீங்களா அம்மா வாங்கி தந்ததா ஓகே பரவாயில்ல சிறார்களோட கொஞ்சம் காய்ச்சினாங்க பின்னுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளோட ஜினோஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ ஷூட் அடித்து கொண்டிருக்கிறாரு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் நாங்கள் ஆல்பம் பிரிண்ட் பண்ண உடனே அந்த ஆல்பத்தையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம் சில நேரம் இங்கேயே வந்து இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாம் பார்ப்போம் தொடர்ச்சியாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களோட எஃபி ஐடியில் வரும் இப்போ வந்து ப்ளாக் எடுக்கிறது இது வந்து நாங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி எடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ ஃபோட்டோஸ் எடுப்பார் ஜினோஜன் ஹவு டு ஃபீல் அடிக்கிறோம் ஓகே நல்லா புகழ்ந்து சொல்லியிருந்தாரு மிக்க நன்றி எல்லாத்தையும் கேட்டேன் ஓகே மிச்ச நாள் கனவு ஃபோட்டோகிராஃபி ஆகணும்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா கனவு ஆனால் இருந்தாலும் இவர்
சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போகல வடிவ ஷூவில் அடிச்சு போவார். இன்றைக்கு பார்த்தா எல்லாரும் கிழிஞ்ச வந்துருக்கிறாரு. என்னவோ தெரியல, இன்றைக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு இல்லை தலையிடியா பண்ணுறாரு. என்னவோ தெரியல. ஓகே ஓகே, நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுங்க. ஃபோட்டோ ஷூட் 21வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இந்த கீபர்த்தே பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வச்சு எவ்வளோ செய்யலும் அவ்வளோ செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போ வந்து இவர் கொஞ்சம் ஆனலகன் மாய் சென்றால் பிறகு பெண்கள் நம்பரை கொடுத்தாருண்டா பிறகு சிக்கல் ஆயிரம் விட்டு அவர் மனைவி தான் இந்த உடுப்படுத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இதை போட்டு போக பரவாயில்ல. பிடிக்குமா சாக்லேட்? எவ்வளோ பிடிக்கும்? கொஞ்சமா நிறையவா? நிறைய பிடிக்குமாண்ணே. ஃப்ரெண்டன் வந்து என்ன பிடிச்சிருக்கா டிசைன் எல்லாம்? யார்ட்டையும் கேட்டீங்களா ஆசை அப்படி வேணுமா? இல்லைண்ணே. சரி, யார்கிட்ட கேட்டு ரிங் வந்துருக்குண்ணே. அப்போ ரிங்குன்னு சொல்கிறீங்க தானே, யார்கிட்ட கேட்டீங்க? ஒருத்தட்டையும் கேட்கலையா? அப்போ சரியா சொல்லிடுவீங்களா? ஓகே, என்ன வந்திருக்கு? சட்டை வந்துருக்குண்ணே. பிடிச்சிருக்கா கலர்லாம்? சரி, இப்போ கிஃப்டை பார்த்துட்டீங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு அம்மாவும் செய்யலை, லவ்வரும் செய்யலை, வேற ஒரு ஆள் தான் செய்திருக்கு, மாமாவும் இல்லை. சில்பர் வந்துருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிற ஆள் லவர் தான் செய்வாருண்ணே. சரி, பிரேம பார்ப்போம். சரி, அதுலயே ஒரு கவிதை இருக்கு, பார்த்து கண்டுபிடிங்க. அப்ப யாருன்னு அம்மா சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாங்க. அம்மா அனுப்பியிருப்பாங்க. சரி, அடுத்த ஃப்ரேம் ஃப்ரேம் மட்டும்தான் இப்போ அம்மா செய்திருக்கா உங்களுக்கு. மிச்சதெல்லாம் வேற ஒரு ஆள். அப்படி அந்த யாரு லவராக தான் இருக்குண்ணே. சரி, ஓகே. உங்களோட பர்த்டேக்கு வந்து சரியா, உங்களோட கீ பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லா கிஃப்ட்டும் அனுப்புனது வந்து உங்களோட லவர் இல்லை, யாருன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு மோதிரம் அனுப்புனது வந்து உங்களோட சரோசித்தி. அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? சரி, அடுத்த பிரேம் வந்து தனுசித்தி. இப்போ நீங்க லாஸ்டா வருது, அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அடுத்த உங்களோட சிஸ்டர் வந்து உங்களோட கப் அனுப்பியிருக்காங்க, அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, மக்கி எல்லாமே வந்து அம்மா செய்திருக்காங்க, உங்களுக்கு லவர் செய்யல. அம்மாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்லைங்களே, தேங்க்ஸ் மட்டும்தானா? ஓகே, தொடர்ச்சியாக நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, அது வரைக்கும் பாய். பாய் பாய். பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். ஓகே பாய். நல்லா செஞ்சுட்டு. ஓகே பாய்.